சாலை விபத்தில் மூளைச்சாவு, உடல் உறுப்புகளை தானம் செய்து மறைந்தும் வாழும் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் அரசு மரியாதையுடன் தகனம். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே சாலை விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் ஒருவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நெகிழ்ச்சியான சம்பவம் நடைபெற்றுள்ளது. அவரது உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. விபத்து பின்னணி: திசையன்விளை செல்வமருதூர் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன், வயது 70. இவர் ஒரு ஓய்வு பெற்ற தமிழாசிரியர். கடந்த 15ஆம் தேதி காலை வழக்கம்போல் திசையன்விளை நெல்லை மெயின் ரோட்டில் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்தார். அப்போது பின்னால் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் ஒன்று எதிர்பாராத விதமாக அவர் மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்த அவரை மீட்டு சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். உடல் உறுப்பு தானம்: மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் ஆசிரியர் முருகன் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் முறைப்படி அறிவித்தனர். இந்த துயரச் செய்தியை கேட்டு நிலைகுலைந்த அவரது குடும்பத்தினர் பெரும் சோகத்திலும் ஒரு உன்னதமான முடிவை எடுத்தனர். அவரது உடல் உறுப்புகளை தானமாக வழங்க முன்வந்தனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவர் குழுவினர் அவரது உடலில் இருந்து முக்கிய உறுப்புகளை அறுவை சிகிச்சை மூலம் எடுத்து தேவைப்படும் பிற நோயாளிகளுக்கு வழங்குவதற்காக பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். அரசு மரியாதை: உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் உடலுக்கு அரசு மரியாதை செய்யப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பின்படி ஆசிரியர் முருகனின் உடலுக்கு நெல்லை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவரது உடல் செல்வமருதூரில் உள்ள இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு திசையன்விளை வட்டாட்சியர், தாசில்தார் நாராயணன், துணை வட்டாட்சியர் ராமச்சந்திரன், கிராம நிர்வாக அலுவலர் சாம்ராஜ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நேரில் சென்று மாலை அணிவித்து அரசு சார்பில் மரியாதை செலுத்தினர். பொதுமக்களின் அஞ்சலிக்குப் பிறகு நேற்று மாலை 4 மணியளவில் செல்வமருதூர் மயானத்தில் அவரது உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. பொதுமக்கள் குமுறல்: பைக் சாகசம் என்ற பெயரில் தொடரும் அத்துமீறல்கள். இந்த துயரச் சம்பவத்தின் பின்னணியில் திசையன்விளை பகுதியில் அதிகரித்து வரும் ஆபத்தான பைக் சாகசங்கள் குறித்து பொதுமக்கள் கடும் வேதனையை தெரிவித்துள்ளனர். அதிகரிக்கும் அட்ராசிட்டி: இளைஞர்கள் சிலர் தங்கள் பைக்குகளில் அதிக சத்தத்தை எழுப்பும் சைலன்சர்களை பொருத்தி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கின்றனர். ஆபத்தான விளையாட்டு: நடைபாதையில் நடப்பவர்களையும் வாகனங்களில் மெதுவாகச் செல்பவர்களையும் அச்சுறுத்தும் வகையில் மிக நெருக்கமாக வாகனத்தை ஓட்டுவது, பைக் ஸ்டாண்டை சாலையில் உரசித்தீ பொறி பறக்க விடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கோரிக்கை: இதனால் பெண்கள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் சாலைகளில் நடக்கவே அச்சப்படுகின்றனர். இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும், உரிமம் இல்லாதவர்களுக்கு தங்கள் வாகனத்தை வழங்கும் உரிமையாளர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மறைந்தும் 5 உடலில் வாழும் ஆசிரியர் முருகனின் இந்தச் செயல் அப்பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.